போலிக்கு இந்த கப்பை ஒரு கப்பால் மைதா மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்துண்டு எண்ணெயை விட்டுண்டு எண்ணெய் 2-3 ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு கலந்துக்கணும். எண்ணெயும் தண்ணியுமா கலந்துக்கணும். எண்ணெய் மிதக்கிற மாதிரி மாவை கலந்துக்கணும். இது 1 மணி நேரம் ஊறட்டும். இப்படி அமுங்கினா இப்படி அமுங்கணும். வானலியை போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். தேங்காய் 1 கப்பு போடுறேன். அது நல்லா வறுபட்ட அப்புறம் 1 கப் வெல்லம் போடணும். இப்போ அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுபட்டுடுத்து. இப்போ ஏலக்காய் 4-5 போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போலிகை மாவை முதல்ல வாழை இலையில் தட்டிக்கணும். அப்புறம் பூரணத்தை நடுவில் வச்சுண்டு 4 பக்கம் மடித்து விட்டுண்டு அதை திருப்பி போட்டு திருப்பி நல்லா தட்டிக்கணும். இப்போ நான் எடுக்கிற மாதிரியே போலியை மெதுவாக எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ போலி ரெடி ஆகிடுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கான பிரசாதம். போலியும் வடையும் பண்ணியிருக்கா அம்மா. சூப்பரா வந்திருக்கு அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. போகிக்கான ஸ்பெஷல் போலி அண்ட் வடை ரெடி ஆயிடுத்து. டேஸ்ட் பண்ணி பாருந்தா. நல்லா இருக்கா பெருமாளே? அம்மா போலி சாப்பிட்டாச்சு, நான் வடை சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டுமே. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.